வானொலியின் கண்டுபிடிப்பு. இன்று உலகம் முழுவதும் ரேடியோ தினம் கொண்டாடப்படுகிறது. யுனெஸ்கோவின் அறிவிப்பின்படி இந்த நாள் ரேடியோ தினமே கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் ரேடியோக்கள் அந்த காலங்களில் எவ்வளவு பெரிய பணியை செய்தது கூட யாராலும் யோசித்து கூட பார்க்க முடியாது. முன்னர் டிவியில் ஒரு சம்பவம் நடந்தால் அது சென்னைக்கு தெரிவதற்கு 2-3 நாட்கள் ஆகும். அப்படி இருந்த நிலையில் சில மணி நேரங்களில் அந்த செய்தியை பல மக்களுக்கு கடத்திய மகத்தான பணியை முதலில் துவங்கியது ரேடியோ தான். ரேடியோவை கண்டுபிடித்தது யார் என்று கேட்டால் பலர் மார்க்கோனி என்றுதான் சொல்வார்கள். ஆனால் ரேடியோவிற்கான காப்புரிமை என்னமோ டெஸ்லாவிடம் தான் இருக்கிறது. இருவரும் ஒரே நேரத்தில் அதை கண்டுபிடித்தனர். முதலில் மார்க்கோனிக்கு தான் அது காப்புரிமை வழங்கப்பட்டது. அதை எதிர்த்து டெஸ்லா தொடர்ந்த வழக்கில் மார்க்கோனி இருந்த 6 மாதத்திற்கு பின்பு தான் தீர்ப்பு வந்தது. அதில் காப்புரிமை டெஸ்லாவிற்கு வழங்கப்பட்டு விட்டது. ஆனாலும் உலக ரேடியோ கண்டுபிடித்தது மார்க்கோனி என்று தான் கூறுகிறது. ஜெகதீஷ் 1895 நவம்பர் மாதம் அன்றைய கல்கத்தாவில் ஒரு பெரிய ஹாலில் 75 தூரத்திற்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னலை வைத்து ஒரு சிறிய எலக்ட்ரிக் பெல்லை அடிக்கவும் ஒரு துப்பாக்கியை வெடிக்கவும் வைத்தார். நன்றி.